ஹலோ, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் ஒரு சூப்பரான ரெசிபியோடு வந்திருக்கேன். வத்த குழம்பு. இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க நம்ம சுண்டை வத்தல் குழம்பு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதுக்கு நான் சுண்டைக்காய் அது காஞ்ச வத்தலாக எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் தேங்காய் ஒரு கப் அளவுக்கு எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் புளிக்கரைச்சல் உங்கள் மீன் குழம்புக்கு எடுப்பீங்க இல்லையா, அந்த அளவுக்கு நிறைய எடுத்துக்கோங்க. ஒரு 3லேருந்து 4 எலுமிச்சைப்பழம் சைஸு ஊற வச்சுருங்க. அப்புறம் வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. பூண்டு பல் கொஞ்சம் 5-6 எடுத்துக்கோங்க. மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு, எண்ணெய். இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம ஒவ்வொன்றுத்தையும் அந்த வெங்காயம், வத்தல், அப்புறமா தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து அரைக்க போகிறோம். அதனால் அதை எல்லாத்தையும் வறுத்தெடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்துடணும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. மிச்சம் இருக்கிற எண்ணெயிலேயே நம்ம வெங்காயமும் தக்காளியும் கூட வதக்கிடலாம். சப்போஸ் தேவைப்பட்டால் நடுவில் நீங்கள் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி வத்தல் நீங்கள் செஞ்சு மோர் குழம்புக்கு கூட அப்படியே செஞ்சு சாப்பிட்லாம். இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். சூப்பராக இருக்கும். இது வாரத்தில் ஒரு நாள் இந்த வத்த குழம்புலாம் செஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பாவக்காய் குழம்பு, வத்த குழம்பு, இந்த மாதிரி கசப்பான குழம்பு செஞ்சு பசங்களுக்கு கொடுத்தீங்கன்னா உடம்புல வயிற்றில் இந்த கிருமிலாம் இருக்காது. இப்போ வெங்காயமும் பூண்டும் போட்டோம். கருவேப்பிலை 2 போட்டு அதை நல்லா வதக்கிட்டுருங்க. நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள். கண்ணாடி மாதிரி நல்லா வதங்கி வந்தோடனே இப்போ அதையும் எடுத்துக்கிறேன். இப்போ தக்காளியை வதக்கிடலாம். கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக இருந்தனால எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிருக்கேன். அது லைட்டாக சூடானோடனே தக்காளி சேர்த்துடலாம். தக்காளியும் நல்லா மசிச்சு வரணும். அரைக்க தான் போகிறோம், இருந்தாலும் அது நல்லா எண்ணெயில் மசிச்சு வந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா வந்துடுச்சா? இப்போது ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் எடுத்து வச்சிடலாம் அதே பிளேட்டில். இப்போ குழம்புக்கான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் தேங்காய் அரைச்சி வச்ச தேங்காவை போட்டுக்கோங்க. தேங்காயில் சீரகம் போட்டு அரைச்சிருப்பேன். தேங்காய் வேணான்றவங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். நாங்கள் எல்லா டிஷ்க்கும் தேங்காய் போடுவோம். தேங்காய் சேர்த்துட்டு அதில் உள்ளே இருக்கிறதையும் தண்ணி ஊற்றி சேர்த்துக்கிட்டோம். ஏன்னா வேஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போ பேட்சாக அரைச்சாலும் சரி, இல்லை மொத்தமாக அரைச்சாலும் சரி, உங்கள் ஜார் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அரைச்சிக்கோங்க. ஸோ எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் சுண்டை வத்தல் எல்லாத்தையும் எடுக்காதீங்க. பாதி அரைங்க, பாதி குழம்புல முழுசாக இருக்கணும். பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான். எதுக்கு பாதி அரைக்கிறோம் அப்படின்னா, சின்ன பசங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, கசப்பாக இருக்க சொல்லி தூக்கி போட்டுருவாங்க, சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால தான் கொஞ்சமாக போய் சேரணும்னு இருக்கா. பார்த்திங்களா எவ்வளோ அழகாக அரைச்சி வந்திருக்கு. உடம்புல போய் சேரணும் இல்லையா, அதுக்காக தான் பாதி அரைச்சிட்டோம் அதோட. இப்போ எல்லாத்தையும் அதோட போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான தண்ணி ஊற்றிடலாம். குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் அந்த மீதி இருந்துச்சு இல்லையா, அந்த சுண்டை வத்தலையும் போட்டாச்சு. புளி கரைச்சலும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு மசாலா போட்டுருங்க. மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் உங்கள் காரத்துக்கு ஏற்ப, உப்பு தேவையான அளவுக்கு போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டு தண்ணி ஊற்றி உங்கள் குழம்புக்கு ஏற்ற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கொதி விட்டுருங்க. அது நல்லா கொதித்து வரணும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நல்லா கொதித்து வந்தோடனே உங்களோட வத்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.